தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு இரவு நேரத்திலே கூட தெரிவித்துக் கொண்டு, தேவன் கொடுத்ததான விசேஷமான இந்த ஒரு நாள்ல கூட நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறதான நம்முடைய 7ஆம் தூதன் அவர்கள் எழுதிட்ட இந்த 5வது ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய முதல் அத்தியாயத்தை கூட நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சிருப்போம்னு விசுவாசிக்கிறோம். லாஸ்ட் வீக் எப்படி போச்சுன்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பிராக்டிக்கலான விஷயங்களை குறித்து நம்ம பேசணும். நம்ம படிச்சது ஒரு சில வரிகளா இருந்தாலுமே, அந்த ஒப்புரவாக்குதலுக்கு உண்டான அந்த மெய் தன்மையில விசேஷமா உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்கள் எதெல்லாம் அவங்களுக்கு புதுசா இருக்கும். ஈவன் அவர்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு கூட அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் இன்னோவேட்டிவா இருக்குன்றத நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அநேக விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட்டை குறிச்சு, அப்புறம் அவர்களுக்கு உண்டான எல்லா காரியங்களை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பாயிண்ட்ஸ் சகோதர சகோதரிகள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாள்ல கடந்த வாரம் நம்ம பார்த்த விஷயத்துடைய ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை மாத்திரம் யாராவது ஒருத்தவங்க வாலண்டியரா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இந்த வாரத்துக்கு உண்டான பகுதிக்குள்ள நம்ம கண்டுப்போம். யார் சொல்றீங்க? ஓகே, மலர் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. பிரதர் கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க சிஸ்டர். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா கிறிஸ்துவின் அந்த 1000 இயர்ஸ் ஆளுகை முடிஞ்ச பிறகு கிறிஸ்துவ தேவன் கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பாரு. ஸோ இந்த மத்தியஸ்தர் வேலையை கிரைஸ்துவ சபையும் சேர்ந்து முடிச்ச பிறகு நம்ம திரும்பி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு ஒரு 4 பாயிண்ட்ஸை பிரதர் இங்க கோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு உலக மக்கள் எல்லாருக்கும் பிளெஸிங் போய் சேர்ந்திருக்கும். ரெண்டாவது சிறுமந்தை வகுப்பாரை தேவன் தமது சாயலாகவே உருவாக்கி இருப்பாரு. ஸோ மூணாவது உலக மக்கள் உலகம் முழுக்க சந்தோஷம் மிக்க ஒரு பரிபூர்ண மனிதர்களால நிறைஞ்சிருக்கும். அவங்க எது சரி எது தவறுன்ற ஒரு ஃபுல் நாலேஜ்ல ஆவியின் கனிகளை காண்பிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது இந்த 1000 இயர்ஸ்க்குள்ளவே மறிக்கிறவங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. இவங்க தேவனோட கிருபைக்கே வர்த்தி இல்லாதவங்க. இவங்க இருக்கிறதே யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் மகிமை கிடையாது. ஸோ தேவன் இவங்களை கம்ப்ளீட்டா செகண்ட் டெத்ல அழிச்சிடுறாருன்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது ஒரு 1000 இயர்ஸ்ல எங்களை உலக மக்கள் தேவனோட அந்த ஒப்புர ஆன பிறகு அவங்களுக்கு அனுபவம்ன்ற ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கிறதுனால ஒட்டுமொத்த உலக மக்கள் பாவத்தோட ஒரு மோசமான விளைவுகளை புரிஞ்சு அதோட நீதியின் கொள்கைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ யுகத்துல அவங்களுக்கு சுயாதீனத்துல கூட அவங்க பாவம் செய்யாத இருப்பாங்க. ஸோ அந்த சுயாதீனத்துல தேவனுக்கு முழுசா கீழ்ப்படிஞ்சும் இருப்பாங்க. ஸோ ஆதாம் படைக்கும் போது நிறைய தாளந்துங்களோட தான் படைக்கப்பட்டாரு. பட் பாவத்தினால அவர் விழுந்ததுனால அவரு அந்த தாளந்துகளை அவரால் காட்ட முடியல. பட் ஆனா உலக மக்கள் இந்த 1000 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க பர்ஃபெக்ட் ஹியூமன் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அவங்க நாலேஜ்லயும் தாளந்துலயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த தீமையை அனுமதிக்கிறத லெசன் உலக மக்களுக்கு மட்டும் கிடையாது, இது தேவ தூதர்களுக்கும் பிளஸ் இனிமேல் வரக்கூடிய அடுத்து படைக்கப்பட போகிற எல்லா சிருஷ்டிகளுக்கு தான் பார்த்தோம். ஸோ தேவனுக்கு கீழ்ப்படியாம போனா என்ன விளைவு வரும்னு தேவன் ஏர்த்தை ஒரு எக்ஸாம்பிளா டிசைன் பண்ணி காட்டுறாரு. ஸோ தீமைக்குள்ளாக தான் ஒருத்தரை டெஸ்ட் பண்ண முடியும். டெஸ்ட் பண்ணாம யாருக்கும் டிவைன் நேச்சர் கொடுக்க முடியாது. தேவன் கிறிஸ்துவுக்கே சோதனைக்கு உட்படுத்தி தான் அந்த டிவைன் நேச்சர் கொடுக்கிறாரு. ஸோ தேவன் ஒரே ஒரு தீமையை அனுமதிச்சதன் மூலம் கிரைஸ்டுக்கும் சபைக்கும் சாகாமை உருவாக்கி தராரு. திரள் கூட்டத்துக்கு ஸ்பிரிச்சுவல் நேச்சர் கொடுக்க போறாரு. அப்புறம் உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் நேச்சர் கொடுக்க போறாரு. அப்புறம் இந்த 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் மெயின் தீம் கிரைஸ்டோட ஈடுபலி தான் தேவனோட ஒப்புரவுப்படுத்தி தேவனுடைய நீதியும் அன்பையும் ஈக்குவலா செயல்படுத்துதுன்னு பார்க்கும்போது. ஓகே சிஸ்டர்,
தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணீங்க. அநேகமா நீங்க ஒரு டைரியில வந்து அதை குறிச்சு எழுதி வச்சிருக்கீங்க போல இருக்கு. பாயிண்டா ஆமாங்க வந்து பிரதர். சகோதரி அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஸோ அநேக விஷயங்கள் லாஸ்ட் வீக் பார்த்த எல்லாத்தையுமே சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அதாவது முதல்ல ஒரு 4 பாயிண்ட் வந்து சொன்னாங்க. புதிய உடன்படிக்கையுடைய ஸ்தாபனம் குறிச்சு உலக ஜனங்கள் மத்தியில. அதுக்கப்புறம் இந்த சிறுமந்தை கூட்டம் சபையின் பிள்ளைகளுக்கு உண்டான இந்த ராஜரீக மேன்மையை குறிச்சும், அதே போல உயிர்த்தெழக்கூடிய உலக ஜனங்கள் அவர்கள் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு சூழல்ல வரும்பொழுது அவங்களுடைய மனதின் விஷயங்கள் எப்படி இருக்கும், பரிசுத்தாவின் கனிகள் அவங்க எப்படி வந்து காமிப்பாங்க அப்படிங்கறத நம்ம 3வதா பார்க்கிறோம். ஸோ இவ்வளவு எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் தேவன் கொடுத்தும் ஒருவேளை வந்து அந்த பழைய மைண்டை மாத்திக்காம இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்க செகண்ட் டெத் இருக்குன்றத ஒரு 4 பாயிண்ட் பிரதர் கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கூட கடந்த வாரம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அப்படி 1000 இயர்ஸோட எண்டுல மனுக்குலம் சீர் பொருந்தின பிறகு அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் என்னன்றது கூட அருமையா நம்ம லாஸ்ட் வீக் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நிறைய சகோதரர்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுல ரொம்ப முக்கியமா சகோதரர் கோட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையை கவனிக்கும் போது, ஆதாம் உண்டாக்கப்பட்டது போது இருந்ததை விட பல துறைகளிலும் பல நுண்ணறிவுகளை பெற்று திறமையும் அறிவையும் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்த்திருப்பார்கள் அப்படின்றத கூட நம்ம பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் எப்படி வந்து தேவனுடைய நீதியும் அன்பும் ஞானம் இதெல்லாம் சேர்ந்து அங்க ஒரு சூழல் கிரியேட் ஆகுதுங்கிறது கூட பார்த்தோம். அதுல விசேஷமா ஏன் தேவன் வந்து பூமிக்கே இப்படி ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கலாமே, அனுபவமே தேவையில்லாம வச்சிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி கூட கேட்டோம். பூமிக்கு எக்ஸாம்பிளா வேற வேற யாருமே இல்ல அப்படின்றது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ இனி மற்ற கோள்கள்ல தேவனுடைய திட்டங்கள் நிகழும்போது கூட நாம இப்போ பெற்றுக்கொண்ட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்க வந்து தேவன் பயன்படுத்துவாரு அப்படின்றத கூட நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய திங்கிங் எப்படி இருக்கும், அக்ரிகல்ச்சருடைய சூழ்நிலைகள் அங்க எவ்வளவு இன்னோவேட்டிவா இருக்கும், டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஸோ இந்த வாரம் என்ன பண்ண போறோம்னா அதுல இருந்து ஒரு சில வரிகள் தான் சகோதரர் எழுதுறார். முதல் அந்த அத்தியாயம் வந்து நிறைவு பண்றாரு. என்ன விஷயம் எழுதுறாருன்னா, ஆக்சுவலா இனிமேல் இந்த வால்யூம்ல என்ன நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறது தான் அந்த டீடைலிங்கா பிரதர் அங்க எழுதுறாருன்னு நம்ம பார்க்கிறோம். சோ அந்த பகுதிக்கெல்லாம் இப்ப என்ன பண்ணலாம்னா வாசிக்க ஆரம்பிக்கலாம். எங்கிருந்து வாசிக்கலாம்னா, இனி யுகாயுகமாய் நீடிக்கப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து யாராவது வாசிக்கலாம். வாசிக்கிறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ். ஓகே. ரோஸ்லின் சிஸ்டர் நீங்க வாசிக்கலாம். சோதரம் பிரதர் கேக்குதுங்களா? சோதரம் சிஸ்டர் கேக்குதுங்க சிஸ்டர். இனி இனி யுக யுகமாய் நீடிக்கப்பட்டு நிரந்தரமாக இருக்க போகின்ற காலங்களில் மைய வரலாறாக சொல்லப்படுவது யாதெனில் கல்வாரியில் நிறைவேற்றப்பட்ட மாபெரும் ஈடுபலி, அதனால் உண்டான மீட்பும் ஒப்புரவாக்குதலும் தேவனுடைய அன்பும் நீதியுமாகிய சகலமும் சர்வ சமம் என காண்பிக்கப்படுதலும் ஆகும். அடுத்த பேராகிராஃபும் வாசிக்குவா பிரதர்? சிஸ்டர் இதுலயே ஒரு சில கேள்விகளோட நம்ம என்ன பண்ணலாம்னா போலாம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம கவனிச்சோம். சோ சகோதரி படிச்ச வரிகள் கூட நமக்கு தெரியும். சோ இதுல இருந்து ஒரு சில கேள்விகள் உங்க மத்தியில் நம்ம கேட்கிறோம். பதில் தெரிஞ்சவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், இனி யுகாயுகமாய் நீடிக்க போகக்கூடிய காலத்துல தேவன் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி அல்லது ஹிஸ்டரிய வந்து எப்பவுமே வச்சிருக்காராம். அது என்ன ஒரு காரியம் அந்த வரிகள்லயே இருக்கு. அந்த காரியம் இனி யுகாயுகமாயின்னு சொல்றத இந்த யுகாயுகத்துல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறதுடைய நம்முடைய ஒரு புரிந்து கொள்ளுதலை கூட நம்ம ஷேர் பண்ணலாம். 2 கேள்வி கேட்டிருக்கோம். அந்த யுகாயுகமாய் நீடிக்கிறதுனா அந்த யுகாயுகமாய் என்ன நடக்கும், நம்முடைய புரிந்து கொள்ளுதல் என்ன, அதுல தேவன் என்னைக்குமே மாறாத ஒரு கருத்து அங்க வந்து மையமா வச்சிருக்கார். அந்த கருத்து என்ன அப்படிங்கறத கேள்வியா நமக்கு. சகோதரி எலிசபெத் ராணி சிஸ்டர் நீங்க. இது வந்து கல்வாரியில வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த மாபெரும் ஈடுபலியை பற்றி தான் அந்த வரலாறாக சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன அப்படின்னா மீட்பு இருக்கும், மீட்பை பத்தி இருக்கும். அங்க எப்படி வந்து தேவன் வந்து ஒப்புரவாகுதல் அது எப்படி இருக்குன்றத அங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து தேவனுடைய அன்பு என்ன, நீதி இதெல்லாம் என்ன, ஒரு சர்வ சமம் அப்படின்றத வந்து காண்பிக்கப்பட்டதையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெரி குட் சிஸ்டர். சோ 2 முக்கியமான பாயிண்ட் பாக்குறோம். இனி யுகத்துல எவ்வளவு படைப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு தேவன் புதிய புதிய விஷயங்களை வந்து அந்த ஒரு கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே எப்பொழுதுமே நிரந்தரமா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான போதனை என்னவா இருக்கும் அப்படின்னா, கல்வாரியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஒரு ரான்சம் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த ரான்சம் நிமித்தமா வந்த மீட்பு
எப்படி உலக மனிதர்கள் தப்பு பண்ணி மீண்டுமாக தேவனோட ஒப்புரவானாங்க, அந்த ஒப்புரவாகுதலுடைய திட்டம் இதெல்லாம் என்ன பண்றாருன்னா தேவன் ஒரு முக்கியமான போதனையா வச்சிருக்காருன்னு பார்க்கணும். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்க அன்பும் நீதியும் வந்து ஜெனரலா சர்வ சமம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பிரதர் எழுதுறாரு. இந்த அன்பும் நீதியும் வந்து சமம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏதாவது ஒரு நடைமுறை உதாரணத்தோடு யாராவது ஷேர் பண்ண முடியுங்களா? சகோதரி கரோலின் சிஸ்டர். பிரதர் இங்க வந்து அன்பும் நீதியும் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆதாம வந்து படைச்சவரு பரிபூர்ணமா தான் படைச்சாரு. அவரு டிசோபீடியன்ட் ஆனதுனால அவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க அன்பை காமிக்கல, நீதியை தான் காமிச்சாரு. அந்த நீதியை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அன்பை காமிச்சு அவர் தோல் உடையா கொடுத்து அவங்களை வெளியே அமைச்சாரு. வெரி குட் சிஸ்டர். நம்ம அன்பு நீதி அப்படின்னு எப்பொழுதுமே வந்து இந்த நீதி முதல்ல செயல்படுதுன்றத நம்ம பொன்னான பிரமாணத்துல பார்த்திருக்கிறோம். சோ சகோதரி ஒரு அருமையான உதாரணம் சொன்னாங்க, ஆதாமுடைய வாழ்க்கை குறித்து சொன்னாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம தவிர நம்ம அடிக்கடி பயன்படுத்த உதாரணம், வேற ஏதாவது உதாரணங்கள் இந்த நீதியும் அன்பும் வந்து எப்பவுமே வந்து சமமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வேற எக்ஸாம்பிள் கோட் பண்ணி சொல்ல முடியுமா? ஏதாவது உதாரணங்கள் இருக்கா? இல்ல ஒருவேளை சபையுடைய வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுறதா இருந்தாலும் நம்ம பேச முயற்சிப்போம். யார் சொல்றீங்க? ஒரு 4 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வீடியோ ஆன்ல இருக்கு. சகோதரி எலிசபெத் அவர்கள் நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் டைசி சிஸ்டர் நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. சிஸ்டர் நீங்க பேசலாம். எலிசபெத் சிஸ்டர் நீங்க பேசலாம். சிஸ்டர் கேக்குதுங்களா? ஓகே. சகோதரி கேட்கலன்னு நினைக்கிறேன். டைசி சிஸ்டர் நீங்க உங்க கருத்தை ஷேர் பண்றீங்களா? பிரதர் இங்க 1 கொரிந்தியர்ல நம்ம பவுல் சொல்றாரு, ஒருத்தர் வேசித்தனம் பண்றாங்க, அவரை வந்து உடனே என்ன சொல்றாரு, அங்க நீதி செய்யணும்னு சொல்லி கடிதம் போடுறாரு. அப்புறம் 2 கொரிந்தியர்ல சொல்றாரு, அவரு மனம் திருந்த பிறகு அவரை வந்து திருப்பி சேர்த்துக்கணும், சோ அருமையான உதாரணம் வந்து சபையில ஒரு அவதூறான அன்பு தான். பட் அங்க முதல்ல என்ன செயல்படுது, சபையார் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தாராள மனதோடு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இது தேவனுடைய திட்டத்துல எப்பொழுதும் செயல்படக்கூடிய ஒரு லா நம்ம பார்க்கிறோம். பட் ரொம்ப முக்கியமா தேவன் தான் போட்ட ஒரு சட்டத்திற்கு அவரே கீழ்ப்படியக்கூடிய ஒரு தேவனா இருக்கார். சோ நீதியும் அன்பும் இது உதாரணமா நம்ம இன்னும் ஒரு சில உதாரணங்கள் சொல்றதா இருந்தா நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம். அந்த கேருபீன்களுடைய காரியத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல தேவனுடைய குணலட்சணங்கள், பலியின் காரியங்கள், நியாயப்பிரமாணத்துல எல்லா இடங்கள்லயுமே வந்து பார்க்கும் பொழுது அங்க நீதியும் அன்பும் வந்து பார்க்கும் பொழுது ஒன்னோட ஒண்ணு அங்க இசைவா இருக்கிறத கூட கவனிக்கிறோம். ஒன்னான பிரமாண புஸ்தகத்தில் கூட நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? அன்பு நீதி, நீதி எப்படி செயல்படுது, அதுக்கப்புறம் அன்பு எப்படி வருதுன்றது கூட நிறைய நடைமுறை உதாரணங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்தோம். சோ அப்ப இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோ ஈடுபலி அப்படிங்கிறது என்றென்றைக்குமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு மைய வரலாறு இல்லைங்க. த சென்டர் கோர் ஹிஸ்டரி நம்ம பார்க்கிறோம். முக்கியமான ஒரு சரித்திரமாக ரான்சம் நிமித்தமாக எப்படி ஜனங்கள் வந்து ஒப்புரவாகிறாங்க அப்படின்ற விஷயமும், அதை தொடர்ந்து தேவனுடைய அன்பும் நீதியும் எந்த அளவுக்கு அது வந்து ஈக்குவலைஸா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்பொழுதுமே ஒரு எவர்லாஸ்டிங் லெசனா தேவன் என்ன பண்றாருன்னா வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இதுக்கப்புறம் தொடர்ந்து சகோதரர் ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுறாங்க. அந்த 5வது பாயிண்ட் வரைக்கும் மட்டும் வாசிக்கலாம். யார் வாசிக்கிறீங்க சகோதர சகோதரிகள்? ஓகே. சகோதரர் கார்த்திக் அவர்கள் நீங்க வாசி. ஒப்புரவாகுதல் திட்டத்தின் ஆசிரியராகிய சர்வ வல்லமையுள்ள, அதாவது யெகோவா தேவன். மேல அந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து வாசிக்கிறீங்களா? இந்த ஒப்புரவாகுதல் என்கின்ற பாடம் அதுல இருந்து. ஓகே. இந்த ஒப்புரவாகுதல் என்கிற பாடம் மிக முக்கியமானது என்பதாலும், கர்த்தரின் பிள்ளைகள் அநேகர் அதை சரிவர புரிந்து கொள்ளாததாலும், சரியான தத்துவத்தை புரிந்து கொள்ள அநேக தடைகற்கள் இருப்பதாலும்,
இந்த நூலில் கீழ்காணும் பகுதிகளாக அவற்றை பிரித்து தொகுத்து தருகின்றோம். ஒப்புரவாகுதல் திட்டத்தின் ஆசிரியராகிய சர்வ வல்லமையுள்ள அதாவது தேவன் விழுந்து போன மனிதர் யாவருக்கும் மத்தியஸ்தராக இருந்து தம்முடைய ஜீவ பலியாலே சமாதான காரணராகி ஒப்புரவாகுதலை செய்து அதனால் உண்டாகும் விசேஷ நன்மையான பலன்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தவர். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகி அதன் ஆசீர்வாதங்களை மனுக்குலம் அடைதல். யாருக்காக இந்த மாபெரும் திட்டமாகிய ஒப்புரவாகுதல் தீட்டப்பட்டதோ அந்த மனுக்குலத்தை பற்றியவை. ஒப்புரவாகுதலில் மூலம் அல்லது மைய கருத்தாகிய ஈடுபலி மீட்பு கிரயம். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, பிரதர் வாசித்ததை நம்ம கவனிச்சிருப்போம். ஆக்சுவலா சகோதரர் வாசித்த பகுதியில என்ன ஆக்சுவலா பிரதர் வந்து சொல்ல வரார் என்னன்றதை டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஒரு அவுட்லைனா நம்ம பேசுறதா இருந்தா சகோதரர் படிச்ச அந்த காரியத்துல என்ன இருக்குன்றத யாராவது ஷேர் பண்ணுங்க. சகோதரர் கார்த்திக் அவர்கள் நீங்க கரங்கள் வைத்து. பிரதர், இந்த ஒப்புரவாகுதல் என்ற பாடத்துல நம்ம அநேகர் வந்து இதை வந்து தவறா புரிந்து கொள்றாங்க. ஆனா முக்கியமான ஒரு பாடமா இருக்கு. அதே நேரத்துல இந்த பாடத்தை வந்து சரிவர புரிந்து கொள்ளாம தவறா புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றோம். அநேக தடைகற்கள் இருப்பதால இதை தவறா புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்றத மேலும் இதை தொகுத்து வழங்குவதற்கான முக்கிய காரணமும் அதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே பிரதர். அதுக்கப்புறம் இந்த 5 பாயிண்ட் வருது இல்லைங்களா, அதோடைய சாராம்சம் ஷேர் பண்ண முடியுமா? அந்த 5 பாயிண்ட் ஏன் பிரதர் சொல்றார் அப்படிங்கறதுடைய நோக்கம். அதாவது நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அந்த 5 பாயிண்ட்ல வர விளக்கத்தை கேட்கல, ஏன் சகோதரர் அந்த 5 பாயிண்ட் எழுதுறார், என்ன ஆக்சுவலா அந்த அவுட்லைன்ல சொல்ல வர்றாருங்கிறது கேள்வி. அதுல வந்து ஒப்புரவாகுதல் திட்டத்தின் ஆசிரியராக யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனே அதுக்கான ஆசிரியரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். இதனுடைய முக்கியமான ஒரு மைய கருத்து கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈடுபலி மற்றும் மீட்டு கிரயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பாடமா இது இருக்கு. தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்குள்ள நம்ம போலாம். சோ இதுல ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சகோதரர் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஆக்சுவலா கார்த்திக் பேர் படிச்ச அந்த விஷயத்துல என்ன வந்து சகோதரர் சொல்ல வர்றாருன்னா, இந்த வால்யூம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோதரா, அததான் அங்க பேச வர்றாரு. நம்ம தமிழ்ல வந்து இந்த நூலில் அப்படிங்கிற வார்த்தைகளா இருக்கும், இங்கிலீஷ்ல அருமையா இருக்கும். இந்த வால்யூம்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்தரா நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு அறிமுகம் மாதிரி எங்க பேசுறாரு. நமக்கான ஒரு பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கு. அதுல நம்ம கவனிக்கும் பொழுது ஒப்புரவாக்குதலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது யெகோவா தேவன்கிறார். அதுதான் சாப்டர் நம்பர் 2ல பார்க்க போறோம். அதுக்கடுத்து என்ன எழுதுறாருன்னா மத்தியஸ்தரை பத்தி எழுதுறாரு. அந்த விஷயங்கள் சாப்டர் 3, 4 அப்படியே தொடர்ந்து மற்ற சாப்டர்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி பேசுறார் பாயிண்ட் நம்பர் 3ல. அதுமே வந்து பாத்தீங்கன்னா பின் வரக்கூடிய சாப்டர்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் மனுஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதுறா, அது சாப்டர் 9க்கு அப்புறம் பேசுறாரு. இறுதியா வந்து ரேன்சம் பாக்குறோம், அது கடைசி சாப்டர்ஸ்ல பேசுறாரு. சோ இந்த வால்யூம்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறதுடைய ஒரு சாராம்சத்தை தான் என்ன பண்றாருன்னா நம்ம பாக்குறாரு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம வால்யூம்ல இருக்கக்கூடிய ஹெட்டிங் எடுத்தீங்கன்னா பாருங்க, அந்த வால்யூமோட ஹெட்டிங்ஸ் மட்டும் யாராவது வாசிக்க முடியுமா? தமிழ்ல வாசிச்சுறீங்களா? வால்யூம்ல சாப்டர் 1 சாப்டர் 2 இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் யாராவது வாசிக்க முடியுமா? யார் வாசிக்கிறீங்க? ரோஸ்லின் சிஸ்டர் நீங்க வாசிக்கலாம். பாருங்க, சகோதரி வாசிக்கும் பொழுது இந்த 5 பாயிண்ட்ல வரக்கூடிய விஷயத்தையும் நம்ம அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். வாசிங்க. பிரதர், இது ஒப்புரவாக்குதல் அப்படியே 17 இருக்குது, அப்படியே வாசிக்கணுமா பிரதர்? அந்த அதாவது அத்தியாயம் 1 அப்படின்னு சொல்லி வாசிங்க, அத்தியாயம் 2 அப்படின்னு மட்டும் வாசிங்க. சரி, ஒரு நிமிஷம். அத்தியாயம் 1 ஒப்புரவாக்குதலின் தத்துவமும் மெய்த்தன்மையும். பாருங்க, ஒப்புரவாக்குதலுடைய அந்த மெய்த்தன்மை ஏன் பேசுறாருன்னா அதுதான் இந்த கார்த்திக் பேர் படிச்ச அந்த பேரால சொல்றாரு. நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனாலதான் இதை நம்ம எழுதுறோம்னு சொல்லி முதல் சாப்டரை பத்தி அங்க ஒரு அறிமுகம் கொடுக்குறாரு.
அடுத்து சாப்டர் 2 வாசிங்க. 2 வந்து ஒப்புரவாக்குதலின் ஆசிரியர். பாருங்க, ஒப்புரவாக்குதலுடைய ஆசிரியர் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம படிச்ச வரிகள்ல பாயிண்ட் நம்பர் 1. ஒப்புரவாக்குதல் திட்டத்தின் ஆசிரியராக சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன். சோ இத வந்து கோட் பண்றாரு பிரதர் இந்த இடத்துல. அடுத்து அத்தியாயம் 3 ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தலர் ஒரே பேரானவர். பாருங்க, ஒப்புரவாக்குதலுடைய மத்தியஸ்தர் இந்த லைன்ல பாயிண்ட் நம்பர் 2ல இருக்கு. கன்சர்னிங் த மீடியேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதாவது மத்தியஸ்தரை பற்றி அப்படின்னு. அதுதான் வந்து சாப்டர் நம்பர் 3ல இருக்கு. சாப்டர் நம்பர் 4லயும் அதுதான் இருக்கு. 4 வாசிங்க சிஸ்டர். ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தலர் மாசு இல்லாதவர். அடுத்து 7 வரைக்கும் வாசிச்சிருங்க. வந்து ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தலர் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பானார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவர். அப்புறம் வந்து 6 வந்து ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தலர் தாவீதின் குமாரனும் தாவீதின் ஆண்டவரும். அத்தியாயம் 7 வந்து ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தலர் மனுஷகுமாரன். பாருங்க, போதும் சார். இப்ப வந்து 3ல இருந்து சகோதரி வாசிச்சாங்க. எல்லாமே வந்து ஒப்புரவாக்குதலுடைய மத்தியஸ்தர்ங்கிற பாயிண்ட் வருது. அவர் தாவீதின் குமாரன் இந்த பாயிண்ட்ல வருது. இத குறிச்சுதான் பிரதர் ஹிண்ட் கொடுக்குறாரு. சாப்டர் 1 வந்து முடியும் பொழுது நம்ம ஃபர்தரா இந்த வால்யூம்ஸ்ல என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படிங்கறதுதான் சாப்டர் நம்பர் 3ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிறது இங்க பாயிண்ட் நம்பர் 2ல கொடுக்குறார். கன்சர்னிங் த மீடியேட்டர் குறிச்சு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது. சோ அடுத்தது 8வது இருந்து வாசிங்க சிஸ்டர். ஒப்புரவாக்குதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. அடுத்து அத்தியாயம் 9 ஞானஸ்நானம் சாட்சி ஒப்புரவாக்குதல் ஆவினால் முத்திரையிடப்படுதல். 10 வந்து அத்தியாயம் 10 வந்து தெளிந்த புத்தி உள்ள ஆவி. 11 வந்து ஒப்புரவாக்குதலின் பரிசுத்த ஆவி மறுக்கும் செய்திகளை ஆழ்ந்து ஆராய்தல். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது சாப்டர் நம்பர் 7 வரைக்கும் இந்த மீடியேட்டர் பத்தி பேசிட்டு இருக்கு. சாப்டர் 8ல இருந்து கன்சர்னிங் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியோடைய காரண காரியங்கள் என்ன, ஆவியின் சாட்சிகள் என்ன, முத்திரைகள் என்ன, இன் ஜெனரல் இந்த டாபிக் என்ன பண்றாருன்னா ஒரு ஹிண்டா கொடுக்குறாரு. அப் டு 11 வரைக்கும் வந்து பார்க்கும்பொழுது இங்க பாயிண்ட் நம்பர் 2 கொடுக்குறாரு. மன்னிக்கும், பாயிண்ட் நம்பர் 3 கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகி அதன் ஆசீர்வாதங்களை மனுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா அடையிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அடுத்தது சாப்டர் வந்து 12 and 13 and 14 வாசிங்க சிஸ்டர். ஒப்புரவாக்குதலின் பாடம் மனிதன். அத்தியாயம் 13 ஒப்புரவினால் உண்டாகும் நித்திய ஜீவனுக்கும் சாகாமைக்கும் உரிய நம்பிக்கை. அத்தியாயம் 14 ஒப்புரவாக்குதலின் அவசியம் சாபம். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, எங்க பாயிண்ட் நம்பர் வந்து 12ல இருந்து அப் டு 14 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த பேராகிராஃப்ல 4th பாயிண்டா பிரதர் அங்க கோட் பண்றாரு. நம்ம இங்க சொன்னதை அப்படியே இங்க கம்பேர் பண்றோம். என்ன சொல்றாருன்னா, யாருக்காக இந்த மாபெரும் திட்டமாகிய ஒப்புரவாகுதல் தீட்டப்பட்டதோ அந்த மனுக்குலத்தை பற்றினது. அபவுட் மேன் இல்லைங்களா, அதை சொல்றாரு. கடைசி இந்த பாயிண்ட் நம்பர் 5 என்னன்றாருன்னா ஈடுபலி மற்றும் மீட்பு கிரயம்ன்றார். அதுதான் வந்து வால்யூம்ல கடைசியா முடிக்கும் போது 15 and 16ல இருக்கு. அந்த டைட்டில் கூட வாசிங்க. அத்தியாயம் 15 எல்லோரையும் மீட்கும் பொருள் ஒப்புரவாக்குதலுக்கு ஒரே அடிப்படை. அத்தியாயம் 16 ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அல்லது ஒப்புரவாக்குதல். பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, கடைசி 2 சாப்டர் கூட இந்த பாயிண்ட் நம்பர் 5ல இருக்கு. சோ அப்ப இந்த பேராகிராஃப்ல என்ன பிரதர் எழுதுறார் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம்னா, பின்னாடி அதாவது சாப்டர் 1 வந்து என்னன்னா இதுல ஒரு கிளாரிட்டி இல்ல நிறைய பேருக்கு, இதனுடைய பிலாசபி அண்ட் டெஃபினிஷனை சொல்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்ப முடிக்கிறார். அதுக்கப்புறம் சாப்டர் 2, 3ல இருந்து அப் டு 16 வரைக்கும் என்ன இருக்குன்ற ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் என்ன பண்றாருன்னா இந்த 5 கீ பாயிண்ட்ல கொடுக்குறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி நம்ம படிக்க போறோம் இதை குறிச்சு. இப்ப நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னா, ஒப்புரவாக்குதலின் திட்டத்தின் ஆசிரியராக சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் இருக்காருன்றார். இப்போ கேள்வி என்னன்னா, எப்படி பிதாவாகிய தேவன் தான் இந்த ஒப்புரவாக்குதலுடைய ஆசிரியரா இருக்கிறாருங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் தேவன் சொல்லியிருக்காரு, என்ன காரணம்? பாயிண்ட் நம்பர் 1 பத்தின எக்ஸ்பிளனேஷன் உங்ககிட்ட நம்ம கேட்கணும். கரோலின் சிஸ்டர் நீங்க ஷேர் பண்ணுங்க.
பிரதர் இங்க வந்து ஏன் அவர் ஆத்தர்ன்னு சொல்றாருன்னா அவர் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தாரு. எல்லாத்துக்கும் ஆதியிலே அனாதி தேவனா இருந்தவர். அதுக்கு ஒரு முன்னாலேயே யாரும் இல்ல, அவருக்கு பின்னாலேயும் அப்புறம் தான் படைக்கிறாரு கிறிஸ்துவ. அவருடைய சாயல்ல படி படிக்கணும்னு அவருடைய ஞானத்துல வச்சு படைக்கிறாரு. சோ அதனால அவர் தான் எல்லாத்துக்குமே வந்து ஊற்று. ஆக்சுவலா அவர் தான் சோர்ஸ் ஆஃப், அவர் தான் சோர்ஸ். அவர் மூலியமாக தான் எல்லாமே நடக்குதுன்றது நான் புரிஞ்சுக்கின்றது. ஓகே, வெரி குட் சிஸ்டர். ஆக்சுவலா பின்னாடி சாப்டர் 2ல வந்து ரொம்ப டீட்டெயிலா எழுதுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் எல்லா விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்றார். தேவன் சொல்ல சொல்ல படைப்புகள்ல இருந்து இயேசு கிறிஸ்து தான் செய்யறாரு. ஆனா எப்படி வந்து ஆத்தர் வந்து பிதாவாகிய தேவன் சொல்ல முடியும்னு சொல்லி எழுதுறார். சகோதரி அருமையா கூட சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, முதல்ல இருந்ததே அவர்தான். அப்போ மொத்த பிளானும் இந்த ரைட்டர் யாருன்னா தேவன் தான். அதுக்கு ரொம்ப உதாரணம் நம்ம சொல்றதா இருந்தா, உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தெரியும் மனுஷனை படைக்க போறோம், மனுஷன் பாவம் செய்ய போறான், மனுஷனுடைய பாவத்துக்கு மீட்டு கிரயம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும்னு சொல்லி எபேசியர் 1:4 படிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் என்ன பண்றாருன்னா முன்குறிக்கிறார். அப்ப கம்ப்ளீட்டா இந்த அட்டோன்மெண்ட்டுக்கு யாரு வந்து ஆத்தர் அப்படின்னு கேட்டா, ரொம்ப அருமையா சகோதரி சொன்ன பதில் அடிப்படையில பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தான் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 மட்டும் வாசிக்கிறீங்களா யாரோ ஒருத்தர் மீண்டும் தமிழ்ல வாசிங்க, யாருனாலும் வாசிக்கலாம். ஓகே, படிக்குவாங்க. படிங்க சார், படிங்க. விழுந்து போன மனிதர் யாருக்கும் மத்தியஸ்தராக இருந்து தம்முடைய ஜீவ பலியாலே சமாதானம் காரனாகிய ஒப்புரவாக்குதல் செய்தி அதனால் உண்டாகும் விசேஷித்த நன்மைகள் பலன்களை எல்லாம் பெற்று கொள்ளும்படியாக செய்வார். பாருங்க, இந்த 2வது பாயிண்ட் வந்து நம்ம தமிழ்ல கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. நம்ம முன்னாடியே ஒரு அறிமுகம் செட் பண்ணனால ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையா ஒரு துவக்கத்தோடய கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு எப்படி கொடுக்குறாருன்னா, கன்சர்னிங் ஜெகோவா தேவனை பத்தினது அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சு அவர் தான்ப்பா ஆசிரியர் அப்படிங்கிறார். பாயிண்ட் நம்பர் 2க்கு எப்படி பிரதர் எழுதுறாருன்னா, கன்சர்னிங் த மீடியேட்டர் மத்தியஸ்தரை பற்றி அப்படின்னு வரணும் தமிழ்ல. மத்தியஸ்தரை பற்றி அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டு மத்தியஸ்தர் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறத அங்க சொல்ல போறோம். சோ இங்க ரொம்ப அருமையா பிரதர் சொல்றாரு, கன்சர்னிங் த மீடியேட்டர்ங்கிற பாயிண்ட் நம்பர் 2ல சாப்டர் 3ல இருந்து பின்னாடி நிறைய டீடைலிங் கொடுக்குறாரு. இப்ப நம்ம சுருக்கமா நம்ம பாக்குறதா இருந்துச்சுன்னா, அவர் தாங்க ஒப்புரவாக்குதல் உருவாக்குனாருன்றார். எப்படி உருவாக்குனார் அப்படிங்கறத நம்ம அடுத்த கேள்வியா கேட்கிறோம். இப்போ என்ன கேள்வி நம்ம கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒப்புரவாக்குதலுடைய ஆசிரியர் வந்து யெகோவா தேவன். ஓகே, இப்போ இந்த ஒப்புரவாக்குதலுக்குன்னு ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்காரு. நிறைய கிளாஸ்ல படிச்சிட்டோம். அந்த மீடியேட்டர் யாரு, அவர் எப்படி இந்த ஒப்புரவாக்குதலை வந்து கொண்டு வராரு அப்படிங்கறத கேள்வியா நம்ம கேட்கிறோம். ஓகே, எலிசபெத் சிஸ்டர் நீங்க சார். ஒப்புரவாக்குதல் மத்தியஸ்தரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் எப்படி அப்படின்னா, இவர் வந்து தன்னையே ஈடுபடியா அவர் முதல்ல வந்து ஈடுபடியா அவர் செலுத்துறாரு. அதுக்கப்புறம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் அவர் மத்தியஸ்தரா இருந்து சமாதானம் பண்ணி அவங்கள வந்து ஒப்புரவாக்கி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மனுக்குலத்துக்கு உண்டான பலன்கள் ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்தவர் அவர் தான். வெரி குட் சிஸ்டர். சோ ரொம்ப ரொம்ப எளிமையான பதில் சகோதரி கொடுக்குறாங்க. இந்த மீடியேட்டர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம நிறைய இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போறோம். ஏன்னா இந்த மீடியேட்டர் குறிச்சு பார்க்கும் பொழுது கூட இதுக்கு முன்பாக கூட கடந்த 2-3 வாரங்களாக படிக்கிற ஒரே விஷயம் தான். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து இந்த புது உடன்படிக்கையை ஸ்தாபனம் பண்ணி ஒப்புரவாக்குதலுடைய பணியை துவங்கும் போது நாமும் தலையோடு கூட சரீரமும் இருக்குன்றதெல்லாம் பார்க்கிறோம். பட் இங்க பர்டிகுலரா மீடியேட்டர் அப்படின்னு வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அங்க ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் தேவன் கொடுக்குறாங்க. சோ அவரு எப்படி இந்த ஒரு ஸ்தானத்துக்கு வராருன்னா, தம்மையே அங்க என்ன பண்ணாருன்னா ஜீவ பலியாக அல்லது ஈடு பலியாக என்ன பண்ணாருன்னா ஒப்பு கொடுத்தார். எப்படி என்னன்றத லாஸ்ட் வீக் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். யாருனாலையுமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம். தேவ தூதர்னால கொடுக்க முடியுமா? முடியாது. விழுந்து போன மனுக்குலத்தினால கொடுக்க முடியுமானா அதுவும் முடியாது. பாவம்னா என்னன்னே தெரியாம ஒருத்தர் பிறக்கணும். நிறைய உதாரணம் பார்த்தோம். அவர் வந்து தம்மை என்ன பண்ணணும்னா பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்தோம். சோ அப்படி ஒப்பு கொடுத்தவரை பத்தி தான் பிரதர் எழுதுறாரு, கன்சர்னிங் த மீடியேட்டர். மீடியேட்டர்
எப்படி ஆகுறாருன்னா ransom மூலமா, எப்படி ஒப்புரவாக்குதல் பண்றாருன்னா அந்த பலியின் புண்ணியத்தின் மூலமா பின்னாடி சபையும் சேர்ந்து இந்த ஒரு வேலையை செய்றாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3ல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. எதை குறிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகி அதன் ஆசீர்வாதங்களை மனுக்குலம் அடையறாங்கன்னு பார்க்கிறோம். இப்ப இங்க நம்ம கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீக் நிறைய பேசணும் இதை பத்தி. பரிசுத்த ஆவியின் மூலமாக அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சர்னிங் த ஹோலி ஸ்பிரிட் த சேனல் ஆர் மீடியம். ஹோலி ஸ்பிரிட் என்னன்றாருன்னா அது ஒரு வாய்க்கால் மாதிரி இல்லைங்களா? சேனல் ஆர் மீடியம் through which the blessings of reconciliation to God are brought to mankind. சோ இந்த பரிசுத்த ஆவியின் மூலமா தான் அந்த ஒப்புரவாக்குதல் அப்படிங்கிறது மனுக்குலத்துக்கு வருது. அது ஒரு சேனலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஒப்புரவாக்குதல் பணியில இந்த பரிசுத்த ஆவியுடைய பங்கு என்ன? உலக ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவு ஆகுறாங்க. அதுல பரிசுத்த ஆவியின் மூலமான்னு பிரதர் எழுதிட்டாரு. இப்ப கேள்வி, இந்த பரிசுத்த ஆவியுடைய பங்கு என்ன இந்த ஒப்புரவாக்குதல்? யார் சொல்றீங்க? டைசி சிஸ்டர், நீங்க கொஞ்சம் கை மேல தூக்குனா தெரியும், நீங்க சொல்லுங்க. பிரதர், இந்த உலக மக்கள் வந்து இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றிருக்காங்கன்னா, அங்க வந்து உலகத்துல அந்த 2ஆம் உலகத்துல வந்து இது இருக்காது. அதாவது 1000 இயர்ஸ்ல அழுகை இல்ல, மரணம் இல்ல, துக்கம் இல்ல, கவலை இல்ல, எதுவுமே இருக்காது. அவங்க சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் இருக்கும். அதனால அவங்க அந்த ஆசீர்வாதத்தை உலக மக்கள் பெற்றிருக்காங்க. ஓகே, சகோதரி சொன்னாங்க, அருமையான ஒரு அட்டெம்ப்ட். 1000 இயர்ஸ்ல வந்து மரணம் இருக்காது அப்படிங்கிறது, 1000 இயர்ஸ்ல மரணம் இருக்குன்னு பாக்குறோம். பட் சிஸ்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, அங்க ஒரு நல்ல சூழல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட் சிஸ்டர். அடுத்த சகோதரி சோனியா சிஸ்டர், நீங்க உங்க கருத்துக்களை ஷேர். பிரதர், இது வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட ரோல் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இப்போ சத்தியம் நம்மளுக்கு புரியுது அப்படின்ற கான்செப்ட் எப்படின்னா, இப்போ ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள இருக்கிறதால தான் நம்மளுக்கு அந்த ட்ரூத்ன்ற கான்செப்டே நம்மளுக்கு புரியுது ஃபர்ஸ்ட். இல்லைன்னா இப்ப பாபிலோன்ல இருக்கும்போது இதே பைபிள் தான் நம்ம படிப்போம். ஆனா இந்த இந்த புரிஞ்சுக்கிற இது வந்து நம்மளுக்கு கிட்ட கிடையாது. ஸோ ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய ஹோலி ஸ்பிரிட் அந்த பவர் இருக்கிறதால தான் ட்ரூத்னாவே என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப ட்ரூத் இருக்கிறதால தேவன் நம்மளுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு, உலக ஜனங்களுக்கு என்ன பிளான், சபை மக்களுக்கு என்ன பிளான். இப்ப நம்ம வந்து இப்போ தேவனுக்கு ஒப்புரவாக்கப்பட்டு இப்போ அதுல வந்து அந்த அட்டோன்மெண்ட்ல உள்ள வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அந்த பரிசுத்த ஆவியை வாங்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவன் என்ன பிளான் வச்சிருக்காரு, அந்த ஃபுல் டீடைல்ஸ், அதோட பிளெஸ்ஸிங்ஸ், எப்படி நம்ம வாழணும், இது எல்லாமே தேவனுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும், இது பிடிக்குது இது பிடிக்கல அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஹெல்ப் பண்றது இந்த மீடியம் யாருன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் தான். வெரி குட் சிஸ்டர். ஸோ சகோதரி, அருமையான பாயிண்ட். எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, அதாவது கேள்வி வந்து அட்டோன்மெண்ட் பீரியட்ல, பட் சகோதரி இப்பவே ஒரு புது சிருஷ்டிக்கு இதெல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எது பாவம், எதுல இருந்து நம்ம வெளியே வரணும், கம்ப்ளீட் நாலேஜ் ஒருத்தருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னாலே அவங்களுக்கு ஸ்பிரிட் வேணும்ன்றாங்க. அப்ப கன்சர்னிங் த ஹோலி ஸ்பிரிட்ங்கிற பாயிண்ட்ல இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல எப்படி இருக்குன்றத சகோதரி அருமையா சொன்னாங்க. இப்ப கேள்வியை அடுத்த லெவல்ல கொண்டு போறோம். இந்த ஒப்புரவாக்குதலின் காலங்கள்ல உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்கள் மத்தியில இந்த பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அதுக்கு ஏதாவது நம்முடைய வேதாகமத்துல வசனங்களோ அல்லது உருவகங்களோ இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, கரோலின் சிஸ்டர், நீங்க ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல நம்ம இயேசு கிறிஸ்து வந்தப்போ சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்க, எவ்வளவோ சொல்றாரு, அவங்களுக்கு அந்த அளவு புரியல. அதுக்கப்புறம் அவர் மரிச்சு போன பிறகு அவங்களுக்கு அந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு பேதுரு பேசுறாரு ஃபர்ஸ்ட்லயே, அவரை நீங்க கொலை பண்ணிட்டீங்க எல்லார்கிட்டயும் பேசும்போது அங்க 3000 பீப்புள் வந்து அங்க வந்து மனம் ஒரு குத்தப்பட்டு ஞானஸ்தானம் பெறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1000 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த அவேக்கனிங் ப்ராசஸ் வந்த பிறகு மேல வந்தவர், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எடுத்த உடனே அந்த சத்திய ஆவி, அந்த சத்தியம் கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு அந்த ஆவி பெற்றிருந்தாதான் அவங்க அதை வந்து லேர்ன் பண்ண முடியும். அது ஒரு வல்லமை தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அது ஆழ்த்தத்துவம் கிடையாது. சோ அத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அத மேற்கொண்டு அவங்க வந்து அத எது செய்யக்கூடாது, எப்படி அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை பலன் பரிசுத்த ஆவியுடைய பலனை பெற்றுக்கொண்டு அவங்க வந்து அந்த ஃபர்தரா எப்படி வந்து அந்த ஒரு 100 இயர்ஸும் எப்படி அவங்க அந்த கேரக்டர் காமிக்கிறாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். வெரி குட் சிஸ்டர், வெரி குட், வெரி குட்.
சோனியா சிஸ்டர், நீங்க மறுபடியும் பாயிண்ட் ஷேர் பண்றீங்களா? ஆமா பிரதர். 1000 இயர்ஸ் உலக மக்களுக்கு அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து உயிர் தெழுந்து வரும்போது அவங்களுக்கு வந்து பழைய சிந்தையில தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்பதான் தேவன் யாரு அப்படின்ற ஒரு ட்ரூத் எல்லாம் தெரியும். ஸோ அவங்க வந்து அப்போ வந்து புதுசா சத்தியத்தை கத்துக்கும் போது அந்த அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சிங், ஒரு அந்த மீடியம், அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு ஒரு டீச்சிங் மீடியமா புரிஞ்சுக்கிறதுக்கும், இல்லைன்னா அவங்க ஒரு ஒரு காயப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்திருப்பாங்க பூலோகத்துல. ஸோ இங்க 1000 இயர்ஸ்ல வரும்போது ஒரு ஹீலிங் ரெஸ்டரேஷன் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அது பிளஸ் அந்த ஒபீடியன்ஸ் பண்ணா அந்த பவர் வந்து இயேசுக்கு தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நம்ம ஒபே பண்ணா தேவன் நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியால அவங்க இப்போ கரண்டா பெற்றிருக்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த உலக மக்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும் பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சகோதரி அருமையா அவங்களுடைய கருத்துக்கள் கூட சொன்னாங்க. ரொம்ப எளிமையா நம்ம வந்து சில வசனங்கள் கூட இதை குறித்து நம்ம நினைவு கூறலாம். அந்நாளிலே நான் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவி என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்களுக்கு அவங்க கம்ப்ளீட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர்றதுக்கு, ஏன்னா சூழல் நல்லா இருக்கு, பழைய எண்ணங்கள் இருக்கு, பல எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும். இருந்த போதிலும் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை, நம்ம கடந்த வாரங்களே பார்த்தோம், அங்க ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்காது, பட் தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு இருக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய கைடன்ஸ்ல அநேக காரியங்களை அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, சரியான பாதை இதுதான், இந்த பாதையில நம்ம சரியான வழியில நடந்தாதான் பிளஸிங்ஸை வாங்க முடியுன்ற தெளிவான அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த அறிவின் அடிப்படையில தான் இப்போ இந்த பரிசுத்த ஆவி எப்படி வந்து ஒரு வாய்க்காலாக செயல்படுது அப்படின்னா, காஸ்பல் ஏஜ்ல சர்ச்சை ரெடி பண்ணுது. கிங்டம்ல உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வரும்போது உலக ஜனங்களுக்கும் நல்ல ஒரு கைடன்ஸ் தேவன் கொடுக்குறாரு. அப்போ த்ரூ ஹோலி ஸ்பிரிட் உடைய வேலை என்னன்னா, ஒரு சேனலா இருக்கு. எதுக்குன்னா இந்த அட்டோன்மெண்ட் கம்ப்ளீட்டா நிறைவாக இருக்கு. இயேசு கிறிஸ்து ரான்சம் கொடுத்ததுல இருந்தே இதனுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். சோ உலக ஜனங்களும் அவருடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்கு தேவன் என்ன பண்றாருன்னா இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். இது நிறைய வசனங்கள் யோயேல்ல பாக்குறோம். அதே போல எலிசாவுடைய காலங்கள்ல, எலிசா தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் அற்புதங்கள் பாக்குறோம். ஒரு ஏழை விதவைக்கு எண்ணெய் தீந்துடும், அந்த எண்ணெயை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு விஷயம். இது எல்லாமே எதற்கு ஒப்புமையா இருக்குன்னா, உலக ஜனங்களுக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா ஸ்பிரிட் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த பாயிண்ட்ஸை குறித்து வேற ஏதாவது நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா? நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். ஓகே, சரி, நம்ம பாயிண்ட் நம்பர் 4 போலாம். பாயிண்ட் நம்பர் 4ல எப்படி பிரதர் கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் பின்னாடி வர சாப்டர்ஸ் தான், அதுல டீடைலா பார்ப்போம். யாருக்காக இந்த மாபெரும் திட்டமாகிய ஒப்புரவாகுதல் தீட்டப்பட்டதோ அந்த மனுக்குலத்தை பற்றியது. இதுல கேள்விகளா நம்ம பார்க்கும் பொழுது இங்கிலீஷ்ல அதே தான். இது தமிழை விட இங்கிலீஷ் ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி அவர் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கன்சர்னிங் ஜெகோவா, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 கன்சர்னிங் த மீடியேட்டர். பாயிண்ட் நம்பர் 3 கன்சர்னிங் த ஹோலி ஸ்பிரிட். பாயிண்ட் நம்பர் 4 என்ன சொல்றாருன்னா, ரெஸ்பெக்டிங் மேன்கைண்ட். அதாவது மனுக்குலத்தை பற்றின விஷயம் என்னன்னா, இவங்களுக்காக தான் இந்த கிரேட் அட்டோன்மெண்ட் பிளான் என்ன பண்றாருன்னா தேவன் போடுறார் அப்படின்னு பார்க்கும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பெரிய ஒரு அட்டோன்மெண்ட் வந்து மனுக்குலத்துக்காக தான் தேவன் வந்து போட்டிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த கிரேட் அட்டோன்மெண்ட்டுடைய நோக்கம் என்ன? தேவன் ஆக்சுவலா என்ன எதிர்பார்க்கிறார் அவருடைய மனசுல? பிரதர் ஜான் பிரவீன் அவர்கள். இதுல மெயினா எதுக்கு அட்டோன்மெண்ட், நம்ம எவர்லாஸ்டிங் லைஃப்காகவும் அந்த இம்மார்டாலிட்டியை எப்படி செக்யூர் பண்றதுக்காக தான் மெயினா இந்த அட்டோன்மெண்ட். வெரி குட் சார். ஸோ 2 பாயிண்ட் சொல்றாரு. ஒன்னு, இன் ஜெனரல் உலக ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப். அதுக்கப்புறம் சபையினுடைய பாத்துல வரும்போது ஒரு சாவாமை அல்லது அழியாமை கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கரோலின் சிஸ்டர், நீங்க சார். பிரதர், இது மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த எடுத்துட்டு வந்தாலும் அட்டோன்மெண்ட்னா, மனுஷர் பாவத்தினால தேவனோட சந்திக்க முடியாம நிலைமையில இருந்தது. சோ மனுஷனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லாம நிலையில இருந்ததுனால, சோ அவரு எப்படி தொடர்பு கொள்ளணும்னா த்ரூ அந்த அட்டோன்மெண்ட், த்ரூ ரான்சம் மூலியமா தான் மனுஷனோட ஒரு அந்த
அந்த தொடர்புக்கு இருக்க முடியும் பிரதர். அதனால அவர் அதுக்குதான் அந்த மெயின் அந்த கான்செப்டே எடுத்துட்டு வந்தார். அந்த அட்டோன்மெண்ட்டை எடுத்துட்டு வந்த பர்பஸே அதுதான். ஏன்னா மனுஷனும் தேவனும் மனுஷனும் ஒப்புரவாகணும். ஏன்னா ஆதாமுடைய விழுகையில அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்க. இவரால ஆதாம் பண்ணதுனால அவங்க ரொம்ப தூரமா போனதுனால அவங்கள திருப்பியும் கொண்டு வரணும்ன்றதுக்கு பிளான பாத்தீங்க முதல்லயே ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனசிஸ்ல படிக்கும் போது முதல்லயே கொண்டு வந்துருவாரு அந்த பிளான். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அடுத்து சகோதரி மலர் அவர்கள், அதுக்கப்புறம் சகோதரி சோனியா சிஸ்டர். பிரதர், இந்த அட்டோன்மெண்ட்டே எதுக்குன்னா தேவன் எல்லா தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கணும். அந்த காரணத்துக்காக தான் பிரதர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம லாஸ்ட் வீக் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலா தேவனுக்கு ஒரு ஃபேமிலி வேணும். அதுக்காக தேவன் ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. அதுல மனுக்குலம் விழுகுது. விழுந்து போன மனுக்குலத்துக்காக ஒரு கிரேட் பிளான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் ரிஸ்க் சர்வ வல்லமையுள்ள தேவன் எடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அவருடைய நீதியின் அடிப்படையில் அவர் எடுக்கிறார். நம்ம பொதுவா மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி நம்ம பேசுறதா இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் சரியில்லைன்னா அதை அப்படியே தூக்கி போட்டு புதுசா அவனை உருவாக்குறது தான் வழக்கம். ஆனா தேவனுடைய 4 குணங்களும் ரொம்ப அருமையா செயல்படுது. எப்படி செயல்படுதுன்னா, மனுஷன் தவறு பண்ணிட்டான் தான், அதுக்காக மனுஷனை அப்படியே விட்டுற முடியாது. தேவனுடைய குணங்கள் அவருடைய நீதியின் அடிப்படையில ஒரு கிரேட் பிளான் போடுறார். எப்படி இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பது, அந்த மீட்டெடுக்கும் திட்டத்துக்குள்ள அவருடைய தெய்வீக குடும்பத்தையும் எப்படி எடுக்கிறது. ஏன்னா தெய்வீக குடும்பம் ரொம்ப பெருசு. அந்த எல்லா திட்டமும் பர்டிகுலரா யார பேஸ் பண்ணி இருக்குன்னா மேன்கைண்ட். அதான் பாயிண்ட் நம்பர் 4ல சொல்றாரு. இது நம்ம பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸ்லயும் பார்ப்போம். இப்ப பாயிண்ட் நம்பர் 5 நம்ம கவனிக்கும் பொழுது, ஒப்புரவாக்குதலின் மூல அல்லது மைய கருத்தாகிய ஈடுபலி மீட்பு கிரயம்னு இருக்கு. இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை பிரிச்சு கொடுக்குறாரு பிரதர். ரெஸ்பெக்டிங் த ransom. அதாவது ஈடுபலியை பற்றின விஷயம் என்னன்னா, த சென்டர் ஆர் பிவோட்டல் பாயிண்ட் ஆஃப் த அட்டோன்மெண்ட். ரொம்ப எளிமையா நம்மளே இதை பேசுறதா இருந்துச்சுன்னா, ஈடுபலியுடைய முக்கியத்துவம் என்னன்னா எல்லாத்தையும் ஒப்புரவாக்கணும். சோ மனுஷன் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. தூரம் போன மனுஷனை திரும்ப தேவன்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சரிநிகர் சமான விலை கொடுக்கப்படணும். இந்த சரிநிகர் சமான விலைன்னா என்ன, இது எப்படி அப்ளை ஆகுது, எப்படி ransom உலக ஜனங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பின்னாடி கடைசி 2 சாப்டர்ல என்ன பண்றாருன்னா பிரதர் எழுதுறாரு. அதோடைய ஹிண்ட் தான் நீங்க பாயிண்ட் நம்பர் 5ல என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்கக்கூடிய அந்த வரிகள் முழுவதும் நம்ம வாசிச்சு இந்த சாப்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரீகால் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ யாராவது வாசிக்கலாம். இந்த பாடங்களை அப்படின்ற இடத்துல இருந்து வாசிக்கலாம். யாரும் வாசிக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? எலிசபெத் சிஸ்டர் நீங்க வாசிங்க. கம்ப்ளீட்டா ஃபுல்லா வாசிங்க. இந்த பாடங்களை தொடர் சிந்தனையாக தொகுத்து படிப்பதன் மூலம் தேவ திட்டம் நமக்கு தெளிவாகவும் முறையாகவும் முழுமையாக திருப்தி அளிப்பதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். அதோடு மிக முக்கியமான இந்த ஒப்புரவாகுதலில் பாடத்தை பற்றி நினைக்கப்பட்ட தவறான கருத்துக்களை போக்குவதோடு எந்த மனிதனுடைய கருத்தையும் விசுவாசத்தையும் கொண்டு நோக்காமல் தேவ வார்த்தையை கொண்டே நோக்க வேண்டும். மனித கற்பனைகளை விட்டுவிட்டு ஏற்கனவே கூறப்படுகிற பொதுவான தத்துவங்களை மனதில் கொள்ளாமல் தேவனுடைய ஆலோசனையை ஏற்று தேவ பார்வையில் தேவ வார்த்தையின் போதனையை அறியும் ஆவலோடு தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்ற மாபெரும் போதகர் இதோ இதனை திறக்கிறார். அவர்கள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஏசாயா 54:13. தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதரர்களே, இது ஃபர்ஸ்ட் சாப்டருடைய கன்க்ளூடிங் பாயிண்ட் வரும்போது மேல நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் எல்லாம் சொல்றாரு பிரதர். இந்த மாதிரி ஒரு ஆர்டரா இந்த அட்டோன்மெண்ட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தெளிவான விஷயங்கள் வரும். ஸோ சில விஷயங்கள் நம்ம எதைத்தான் பர்டிகுலரா பார்க்கணும்னா வேத வாக்கியங்களின் அடிப்படையில தான் நம்ம ஒரு பாயிண்ட் பை பாயிண்டா போகணும். மற்ற விஷயங்களை பார்க்க கூடாது அப்படின்னு எழுதுறார். அதுல முக்கியமான அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, அதாவது விசுவாசத்தை கொண்டு நோக்காமல் தேவ வார்த்தையை நோக்கணும். மனித கற்பனைகளை விட்டு விட்டு ஏற்கனவே கூறப்பட்ட பொதுவான தத்துவங்களை மனதில் கொள்ளாமல் தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தேவ வார்த்தையை பற்றி என்ன பண்ணணும். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அருமையா சொல்றார், மனிதனுடைய கற்பனைகளை விட்டுருங்க, ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் விட்டுருங்கன்றாரு.
இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்க மத்தியில கேட்கிறோம். வசனத்தை பாருங்க, வேற எந்த மனித கற்பனையும் பார்க்காதீங்கன்றாரு. இப்ப கேள்வி, இந்த ஒப்புரவாக்குதலை குறிச்சு மனிதனுடைய கற்பனைகள் எப்படி இருக்குது? இத குறிச்சு இந்த பாடத்துடைய ஆரம்பத்துல நம்ம படிச்சிருப்போம். கேள்வி நம்ம எளிமையா கேட்கிறோம். பிரதர் ஓகே, சகோதரி மலர் அவர்கள் நீங்க சொல்லுங்க. பிரதர் இத பத்தி நம்ம ஏற்கனவே இதுக்கு படிச்ச மாதிரி நம்ம எவல்யூஷன் தியரிய சொல்லலாம் பிரதர். அது என்னன்னா வந்து எவல்யூஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வந்து ஒரு மோசமான கண்டிஷன்ல இருந்து, அதாவது குரங்குல இருந்து ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு போறான் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிடுது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருந்து வந்து டீகிரேடட் கண்டிஷனுக்கு, அதாவது மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கான்னு சொல்லுது. இததான் வந்து நம்ம பவுல் அப்போஸ்தலர் வந்து அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் சொல்லியிருப்பாரு. அது இளைப்பாறுதலின் காலம் வரும்பொழுது எல்லாம் சீர்திருத்தப்படும்னு. அததான் வந்து இந்த நார்மல் கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை தப்பா நினைச்சிட்டு அந்த எவல்யூஷன் தியரிக்கான ஒரு கோட்டுன்னு வந்து இத வந்து சித்தரிக்கப்படுறாங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நீங்க சொன்ன கருத்து கருமி நன்றி. அதுல அப்போஸ்தலன் பவுல் அல்ல, அப்போஸ்தலன் பேதுரு என்ன பண்றாங்கன்னா இந்த 3வது அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா பேசுற விஷயம். சோ இங்க அருமையா நம்ம கவனிக்கிறோம், எவல்யூஷன் தியரி வந்து பைபிளுக்கு அகைன்ஸ்ட். இந்த மாதிரி கோட்பாடுகளை நம்பாதீங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சகோதரி சொன்ன விஷயங்கள் எடுத்துக்கிறோம். அடுத்து சகோதரி சோனியா அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை. பிரதர் இது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதர் வந்து அட்டோன்மெண்ட்டை பத்தி ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து உலகத்துல வந்து அட்டோன்மெண்ட்டை பத்தி என்ன வியூஸ் இருக்கு அப்படின்றத ஸ்டார்டே பண்ணிருப்பாரு. நம்மளுக்கு வந்து ஆர்த்தடாக்ஸ் வியூ, அன்ஆர்த்தடாக்ஸ் வியூ அப்படின்றது. ஸோ அங்கேயே வந்து அவரு பிரிச்சு சொல்லுவாரு. இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் வியூனா வந்து ஒரு பிலீஃப், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தர் வரணும், சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பாரம்பரிய ஒரு முறை மாதிரி அது போயிடும் அப்படின்ற ஒரு சில பேர் வந்து அது ட்ரெடிஷ்னலா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளவுதானே தவிர அட்டோன்மெண்ட்னா என்ன, அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு வியூ. இன்னொரு வியூ அன்ஆர்த்தடாக்ஸ் வியூ அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அதுல என்னன்னா என்ன சொல்றது, மனுஷன் வந்து தானா வந்து அவனே வந்து உருவாக்கி அவங்களே வந்து என்ன சொல்றது தப்பு பண்ணி அவங்களே திருந்தி அவங்களே வந்து தேவன் கிட்ட ஒப்புரவாகப்பட்டுருவாங்க. அதுக்கு வந்து நடுவுல மீடியேட்டர்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இது யூனிடேரியன் இந்த மாதிரி எல்லாம் கோட் பண்ணியிருப்பார் பிரதர். ஸோ அதனால இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னா அதெல்லாம் ரெண்டு வியூ. அட்டோன்மெண்ட் தேவையே இல்லை, இல்லைன்னா இன்னொன்று ஆர்த்தடாக்ஸ் வியூ, அட்டோன்மெண்ட் வந்து ஒரு நேம் சேக்குக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பிரதர் அங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு. வெரி குட் சிஸ்டர். நம்ம எதிர்பார்த்த பதில் கூட இதுதான் பர்டிகுலரா. இங்க நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதரர்களே, எங்க சகோதரர் கொடுக்குற வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையை கொண்டே நோக்கணும், மனித கற்பனைகளை விட்டு விடணும். நீங்க சொன்ன மாதிரி எவல்யூஷன் தியரி இந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது நிறைய தத்துவ கொள்கைகள், அதாவது உருவாக்குதல் ஒண்ணு இருக்குப்பா, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் நமக்காக தான் மரிச்சாரு, மீடியேட்டர் தான், அவர் ஒரு ரோல் மாடல் தான், அவ்வளவுதானே தவிர இதுல நம்முடைய பங்கெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்ற பாயிண்ட்டும். இன்னொரு தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மீடியேட்டரே கிடையாது, மனுஷனே அடிபட்டு திருந்தி ஒரு அனுபவத்துக்கு போய் அவனே மேல வந்துடுவான். ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து கத்தரா இயேசு கிறிஸ்து ஒரு ரோல் மாடலா வந்தாரே தவிர அவர்லாம் வந்து மீட்பு கிரையம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வியூ எழுதுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த நாட்கள் இருந்துச்சு. இது எதுவுமே நம்ம எடுத்துக்க கூடாதுன்றது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு வியூ கொடுப்பாரு. அதான் இங்க பிரதர் சொல்றது என்னன்னா, வேத வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் தெளிவு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா தேடணும்ன்றார். அதான் கன்க்ளூடிங்ல சொல்லும்போது கூட தட்டுகிறவர்களுக்கு என்ன பண்ணப்படும், திறக்கப்படும்ன்றார். அப்ப இந்த கடைசி பேராகிராஃப்ல பிரதர் என்ன எழுதி கம்ப்ளீட் பண்றாருன்னா, இந்த மேல சொல்லப்பட்ட 5 பாயிண்ட் அது எதை பத்தினா இந்த வால்யூம்ல பின்னாடி படிக்கக்கூடிய அத்தனை சாப்டர்ஸ் பத்தி சுருக்கும். அதை அவர் எப்படி எழுதுறாருன்னா, இந்த பாடங்களை தொடர் சிந்தனையாக தொகுத்து படிப்பதன் மூலம் தேவ திட்டம் நமக்கு என்ன பண்ணும்னா, ரொம்ப அருமையான வார்த்தை, தெளிவாகவும் முறையாகவும் முழுமையாக திருப்தி அளிப்பதாகவும் இருக்கும் என நாங்க என்ன பண்றோம்னா நம்புறோம்ன்றார். அப்ப கம்ப்ளீட்டா காட்ஸ் பிளான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா ஒரு தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலரா ஒப்புரவாக்குதலை பத்தி இந்த கம்ப்ளீட் வால்யூமை நம்ம ஃபுல்லா வாசிக்கணும்ன்றதுதான் பிரதரோட அட்வைஸ். பட் அதுல ரொம்ப முக்கியமா பழைய தத்துவ கொள்கைகளும் வேதம் சொல்லாத மனித கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வசனத்தின் அடிப்படையில ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எழுதி என்ன பண்றாருன்னா நிறைய நீங்க தேடுங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா இந்த சாப்டர்ஸ் முடிக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டரை இங்க நம்ம கன்க்ளூட் பண்றோம். பட் என்ன கேள்வினா, கிட்டத்தட்ட பல வாரங்களாக இந்த சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த முதல் அத்தியாயத்துல என்னெல்லாம் நம்ம படிச்சோம்,
அதோடைய சுருக்கங்கள் என்ன அப்படின்னு ஒன்றிலிருந்து ஒரு சில பேர் என்ன பண்ணோம்னா நம்ம அதை பத்தின ஒரு ரீகால் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை பேசாத சகோதர சகோதரர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படியும் பேசலைன்னா ரெகுலரா பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டருடைய மையக்கரு அல்லது அதுல நம்ம 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 கற்றுக்கொண்ட அல்லது தெளிவான காரியங்கள் என்னன்றத நமக்கு தெரிஞ்சதை ஞாபகம் வரதை சொன்னா போதும். கம்ப்ளீட்டா டிட்டோ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யார் சொல்றீங்க? ஒரு 3 பேருக்கு நம்ம வாய்ப்பா நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இதுக்கு யாரும் ப்ரிப்பேர் ஆகலிங்க பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்கு. யாராவது ஒருத்தர் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் பாயிண்ட் வந்துடும். இப்போ சோனியா சிஸ்டர் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அதாவது ஆர்த்தடாக்ஸ் வியூ அன்ஆர்த்தடாக்ஸ் வியூனா என்னன்றதை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரதர் ஒரு 13 பாயிண்ட் எழுதுறாரு. அதுல இருந்து நீங்க சொன்னா கூட போதும். சகோதரி ரோசலின் அவர்கள் நீங்க உங்க கருத்துக்களை சோத்திரம் பிரதர், சகோதரம். கேக்குதுங்களா? சோத்திரம் பிரதர், இந்த இந்த அத்தியாயத்துல வந்து முதல்ல வந்து என்னன்னா பெயர் கிறிஸ்துவங்களை பத்தி சொல்லப்பட்டிருந்தது. அவங்க எப்படின்னா இன்னும் வந்து தேவன் வந்து வந்துட்டாரு 1874 வருஷத்துல வந்துட்டாரு. அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த எரி நரகம் அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவறான கோட்பாட்டுல இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த உலக ஜனங்கள் மத்தியில வந்து வந்து சபையும் கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து அவங்களுக்கு மத்தியஸ்துல ரோல் பண்ண போறோம். அது அப்போ வந்து நம்ம இந்த 1,44,000 வந்து நம்ம வந்து சபை வகுப்பாரா போறோம். அதுக்கு நம்ம வந்து இந்த பூமியில வந்து சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணணும் லைஃப்ல. அதெல்லாம் வந்து நம்ம இப்பவே நம்ம வந்து கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து இந்த உலக ஜனங்க மத்தியில அதை வந்து நம்ம வந்து அவங்க மத்தியில நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்தோம் பிரதர். நான் தெரிஞ்சது ஒண்ணு சொல்றேன் பிரதர். அப்ப வந்து பேர் கிறிஸ்துவ சபையில வந்து இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து இப்படி வந்து நம்ம வந்து பிதாவாகிய தேவனை வந்து நம்ம அதையும் நம்ம முக்கியத்துவம் அவர் தான் வந்து நமக்கு வந்து தகப்பன் நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்பான்னு சொல்றாங்க. ஒரு தவறான ஒரு இதுல இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ட்ரினிட்டி எல்லாம் வந்து அவங்க வந்து அதை நம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மள வந்து யெகோவா விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இத மாதிரி கோட்பாட்டுல இருக்கிறாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்புறாங்க. ஆனா வந்து அந்த ஒப்புரவாக்குதல் எது என்னன்னு தெரியாத இருக்கிறாங்க. அதுதான் பிரதர். தேங்க்யூ சார். அநேக காரியங்கள் சொன்னீங்க. அடுத்தது யார் ஷேர் பண்றீங்க? இப்போ சகோதரி சொன்னதுல இருந்து கொஞ்சம் விடுபட்ட பாயிண்ட் சகோதரி சோனியா அவர்கள் நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்றேன். கண்டிப்பா. அந்த ஆர்த்தடாக்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ட்ரூத் பைபிள்ல வந்து அட்டோன்மெண்ட்டை பத்தி என்ன கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து பிரதர்ஸ் கோட் பண்ணியிருப்பாரு அங்க ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டோன்மெண்ட் வந்து அதுக்கு வந்து சபை வந்து தேவையா, சபையோட ரோல் என்ன, அட்டோன்மெண்ட்டுக்கு சபையோட ரோல் என்ன அப்படின்றது கோட் பண்ணியிருப்பாரு. 1000 இயர்ஸ்ல நம்ம உலக மக்கள் உயிர் தெழுந்து வரும்போது மிலேனியல் ஏஜ்ல வரும்போது சபையோட ரோல் என்ன, இயேசு கிறிஸ்து தான் அட்டோன்மெண்ட் கொடுத்தது, அவர் தான் பலி செலுத்தினாரு, பட் நம்மளோட ரோல் என்ன அப்படின்றத அங்க கோட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரான்சம்னா என்ன, ரெஸ்டரேஷன் அப்படின்ற கான்செப்ட் என்ன, ரான்சம் பிரைஸ் எதுக்காக வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கணும், இந்த பத்தி எல்லாம் கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு வருவாரு. அப்புறம் புதிய உடன்படிக்கைனா எதுக்கு, அது யாருக்கு அப்ளிகபிள், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வருவார் பிரதர். அப்படியே லைனா ஒண்ணுன்னா சொல்லிட்டு வருவாரு. இப்போ ரசல் பிரதர் அந்த டைம்ல தான் அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி எவல்யூஷன் தியரி அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் உள்ள வந்தது. ஏன் எவல்யூஷன் தியரி உள்ள வந்தது, அவருக்கு ரசல் பிரதர் பீரியட்ல வந்து ஏன் எவல்யூஷன் தியரிஸ் எல்லாம் இருந்தது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் அங்க சொல்லியிருப்பாரு. சின் ஆஃபரிங் அந்த டிஃபரன்சியேஷன்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோட சின் ஆஃபரிங், நம்மளோட சின் ஆஃபரிங், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம இதுல பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பழைய ஏற்பாடோட லிங்கிங் எல்லாம் பார்த்தோம். அந்த காலை வெள்ளாடு அது வந்து யாருடைய ஆஃபரிங்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீசெண்டா பார்த்தது எல்லாமே வந்து அந்த புதிய உடன்படிக்கையில மட்டும் கொஞ்சம் அதிகமா பிரதர் ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன நடக்கும் புதிய உடன்படிக்கையில, அதோட ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்ற கான்செப்டும் பிரதர் அங்க கோட் பண்ணி ஃபைனலா இது இந்த ஒரு வால்யூம்ஸ் எப்படி முடியும் அப்படின்ற கான்செப்டோட பார்த்து முடிச்சோம் பிரதர். வெரி குட் சிஸ்டர், வெரி குட். மேக்ஸிமம் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டீங்க.
ஸோ அடுத்த சகோதரி எலிசபெத் அவர்கள் கொஞ்சம் சுருக்கமா நீங்க உங்களுக்கு கருத்துக்குவோம். ஒப்புரவாகுதல்னா என்னன்னு முதல்ல பார்த்தோம் சார். அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் வந்து ஒரு வேறுபாடோ ஒரு மாறுபாடோ இருந்ததை தான் அதை வந்து ஒருமனப்பட்டி செஞ்சாங்க. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பு வந்து இல்லாம இருந்தது. அந்த வேறுபாடை வந்து நீக்கி போட்டதுதான் அந்த ஒப்புரவாகுதல்னு சொல்றோம். இந்த ஒப்புரவாகு முதல்ல வந்து இந்த பிரபஞ்சத்தில் சாத்தான் வந்து என்ன பண்றான், அவங்களோட மனதை முதல்ல எல்லாம் குருடாக்கி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் இந்த 1000 வருஷ அரசாட்சியில என்னன்னாக்கா சாத்தான் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதனால அப்ப வந்து சத்தியம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது. அப்ப வந்து அவங்க தேவனை பற்றிய அறிவு வந்து அவங்களுக்கு வந்து சமுத்திர ஜலத்தினால் நிறைஞ்சி இருக்கிறது போல அவங்களுக்கு வந்து அறிவு நிறைஞ்சிருக்கும். அவங்க வந்து யாரும் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் தேவனை தெரிஞ்சுக்குவாங்க. கர்த்தரை வந்து அறிந்து கொள்ளணும்னு யாரும் அங்க வந்து போதிக்க வேண்டுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் படிச்சது. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தேவ சித்தத்துக்கு சென்று அவங்க பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக அவங்க வந்து தேவனை சோசரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒப்புரவாகுதலுக்கு பிற்பாடு அவங்களுக்கு வந்து பெருமூச்சு, கண்ணீர், கவலை, மரணம் எல்லாமே அவங்கள விட்டு நீங்கிரும். அவங்க வந்து நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக தேவனோடு ஒருமனப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு பார்த்துருக்காங்க. தேங்க்யூ சார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கன்க்ளூடிங் வந்துடலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு டைமும் வந்துருச்சு. ஸோ சகோதரிகள் அநேக விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப எளிமையா நம்ம பார்க்கறதா இருந்தா ஆக்சுவலா டெஃபினிஷன் என்னன்றதான் சாப்டர் 1. ஒப்புரவாக்குனுடைய டெஃபினிஷன் என்ன, எப்படியெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, ஆர்த்தடாக்ஸ் வியூனா என்ன, அன்ஆர்த்தடாக்ஸ் வியூனா என்ன, ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு பிப்ளிக்கல் வியூவா வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறத பிரதர் எழுதுறார். மனுஷன் பரிபூர்ணமா படைக்கப்பட்டான், பரிபூர்ணமா படைக்கப்பட்ட மனுஷன் தப்பு பண்ணா, அவனுக்கு ஒரு மீட்பு கிரயம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு ஒரு பரிபூர்ண மனுஷன் வந்தார். அது மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல இருந்த இந்த எவல்யூஷன் தியரியுடைய கோட்பாடுகள் குறித்து எழுதுறாரு. அப்புறம் சகோதர சகோதரிகள் சொன்ன அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒப்புரவாக்குதலுடைய டெஃபினிஷனை சொல்லிட்டு அடுத்து வந்து ஒப்புரவாக்குதல் இந்த பாவ நிவாரண விஷயங்கள், இது ரெண்டுக்குண்டான வித்தியாசத்தை பார்த்தோம். அதுல நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. பாவ நிவாரண பலியில சபையுடைய பார்ட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரும் பொழுது ரொம்ப முக்கியமா இந்த ஒப்புரவாக்குதல் எப்ப எக்ஸாக்டா வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கை ஸ்தாபனம் ஆகணும் உலக ஜனங்கள் மத்தியில. இப்போ புதிய உடன்படிக்கை எப்ப சீல் ஆச்சு, புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தர் யாரு, புதிய உடன்படிக்கைக்கும் சபையாகிய நமக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, இதெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். அப்படி புதிய உடன்படிக்கை உலக ஜனங்கள் மத்தியில் அங்க பயன்பாட்டுக்கு வரும் பொழுது அங்க உலக ஜனங்கள் ஓல்டு மைண்ட்ல வருவாங்க. அவங்க எப்படி வந்து அந்த மைண்டை மாத்தி அவங்க வந்து திருந்துவாங்க. ஒருவேளை அவர்கள் திருந்தலைன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஆக்கினி அங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவர் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் அப்கமிங் சாப்டர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சகோதரர் எழுத போறாரு, அது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுடைய ஒரு முக்கியத்துவத்தை என்ன பண்ணாருன்னா சொன்னார். ஸோ மீண்டுமாக நீங்க அடுத்த வாரம் கூட இந்த சாப்டர் 2ல இருக்கக்கூடிய விஷயங்கள் படிச்சுட்டு வரக்கு முன்னாடி திரும்ப ஒரு முறை சாப்டர் 1ல என்ன இருக்குன்றத ஒரு சுருக்கமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் சகோதரர்கள் நடத்தும் போது கண்டிப்பா இந்த கேள்வியோடு கூட என்ன பண்ணலாம் நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு கலந்து கொண்ட பார்ட்டிசிபேட் பண்ண அல்லது பார்ட்டிசிபேட் முயற்சி பண்ண அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, ஸோ எவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.